ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு சொன்ன காலம் என்பது மாறிடுச்சு. இப்போ கேட்டால் லைவ் நாங்கள் நேராக பார்த்துட்டு சட்டசபையை விட்டு நேற்று 5:02 நேற்று சட்டசபையை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது 5:02 மாலை காலை 8:30 மணிக்கு போனேன். சட்டசபை நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 5:02 ஐஜி ஆஃபீஸ் தாண்டினேன். நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகாக ரீலில் போட்டான், வாட்ஸ்அப்பில் போட்டான், ஃபேஸ்புக்கில் போட்டான், இன்ஸ்டாகிராமில் போட்டான். நான் நினச்சேன் இப்போ சட்டத்தை போட்டு வெளியே வரோம், எப்படி எனக்கு தெரியுதுன்னா வண்டியில் வந்து சொன்னார் ஒரு நண்பர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா எல்லாம் லைவில் போயின்னு இருக்குது, நம்மளால் கட் பண்ணி போட்டபடியே இருக்கிறான்னா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நான் என்ன சொல்கிறது? பானை சோறுக்கு பருக்கு சோறு பதம் என்று சொன்னதை போல இந்த ஆட்சியாளர்கள் வந்ததுன்னு சொன்னாங்க, வந்ததில்லை, வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க குழந்தைகளெல்லாம் பிறந்தால் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம்னாங்க. நான் கூட கூட்டி பார்த்தேன், எவ்வளவு குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு சராசரி பிறக்கிறது என்று கூட்டி பார்த்து விட்டு இது எப்படி சாத்தியக்கூறு இல்லையே, எப்படி தேர்தல் அறிக்கையில் இவர்கள் சொல்லுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். அதை நம்பி பல தாய்மார்கள் 6 மாதம் தான் நம்ம இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறோம், எலெக்ஷன் முடியும் போது அதிகமாக நம்முடைய குழந்தை பிறந்துடும், தங்க மோதிரம் போட்டுருவார் எப்படியும் அப்படின்னு நம்பி அங்கே போய் விசில் அடிச்சுட்டு வந்து இப்போ குழந்தைய வரதை பார்த்துட்டு பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, இப்போ இனிமேல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் போடுவாங்களாமே. தமிழ்நாட்டில் இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பு என்பது பாதுகாப்பாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவமனையிலும் பிறக்கிறது குழந்தைகள், தனியார் மருத்துவமனையில் பிறப்பதற்கு அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் 18,000 ரூபாய் பணம் தருகிறார் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனையில் 18,000 உண்டு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த அரசு சொல்கிறது, அரசாங்க மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் செப்டம்பர் மாதம் முதல் தங்க மோதிரம். நான் சேகர் பாபுலாம் நீ திட்டத்து போகிறதுக்கு முன்னாலேயே தலைவர் கலைஞர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், தளபதி பிறந்த நாள், தம்பி உதயா பிறந்த நாள் என்று மாவட்ட கழகமே நாங்கள் தங்க மோதிரம் போட்ட கட்சியா இதை கட்சி ஆக மாற்றிக்கொண்டார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் என்று சொன்னால் இப்ப அரசு மருத்துவமனையில் பிறந்தால் இது மாற்றிக்கொண்டார்கள். நானே ஒரு விவசாயி, திருவண்ணாமலைக்கும் பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தள்ளி போனால் என்னுடைய கிராமம் கூடலூர். நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை, நானும் விவசாயி. முந்தைய தினம் கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது நான் கரும்பு விவசாயி என்று நான் பேசினேன். கரும்புக்கு விலை எப்படி என்றதை பேசிக்கொண்டு தான் இருந்தேன். நான் விவசாயி. தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்கள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு அதையும் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். நாங்கள் சொல்லவில்லை, அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னால் 19,000 கோடி தேவைப்படும், அதனால் சொல்லி விவசாய மத்தியில் நாங்கள் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை. எங்கள் தலைவர் பொய்யான வாக்குறுதியை தரமாட்டார், செய்வதைத்தான் வாக்குறுதியாக கொடுப்பார் எங்கள் தலைவர் என்று சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு சொன்னேன். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்னைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்டில் நின்று கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லை என்று போராடுகிறான், சொன்னதை செய்யல. ஆக இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ஒன்று என்று மாற்றி பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் போடப்பட்ட பட்ஜெட்டுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம், வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் திமுக சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறோம், அது வெற்றி பட்ஜெட் அல்ல,
வெத்து வெட்டான பட்ஜெட்டை போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டீர்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனவே இந்த அரசாங்கத்தை பற்றி இதுவரைக்கும் போதும். இப்பதான் வந்திருக்கிறாங்க, பார்ப்போம், மக்களே புரிந்து கொள்வார்கள். எங்க ஏரியாவில் விசில் ஊதுனெல்லாம் இப்போ வாயை மூடி நிற்கிறோம். நீ விசில் ஊதுனான்னா பண்றான். நீ விசில் ஊதுன கேள்விப்பட்டனாப்பா ஊதலையா? ஊதணும். ஏன் ஊதணும் சொல்ல மாட்டான் தெரியுமா? நம்ம நினைச்சது ஒன்றும் நடக்கலையே, ஊதனாக நம்மளை ஊதிடுவாங்கன்னு அவன் ஊதனல் சொல்கிறான். இதான் உண்மை. நான் இந்த அரசாங்கத்தை பற்றி நான் சொல்லிவிட்டேன். ஏதோ ஒரு சங்கடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சில தாய்மார்கள், சில தம்பிமார்கள், சில விவசாய பெருமை மக்கள், சில தொழிலாளர்கள், இந்த ஒரு வார காலமாக பார்க்குறேன், அரசு அதிகாரிகள் கூட மன உளைச்சல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரி எப்பொழுதும் அரசு அதிகாரி என்று சொன்னால் அவர்கள் திமுக பக்கம் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை சில அரசு அதிகாரிகள் ஒரு மாற்றத்தை கருதி நாம தான் விசில் ஊதி பார்க்கலாம் என்று விசில் ஊதினார்கள். இன்றைக்கு விசில் ஊதியவர்கள் வாய்ப்பற்றி இன்றைக்கு இந்த சங்கடத்தை இந்த ஆட்சி நமக்கு தந்து விட்டதே என்று மன உளைச்சல்ல இருக்கிறார்கள். விசில் ஊதியது தவறு என்ற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது இன்றைக்கு. எனவே வருங்காலம் நம்முடைய காலமாகத்தான் இருக்கும், கழக ஆட்சி காலமாகத்தான் இருக்கும், திராவிட மாடல் ஆட்சி காலமாகத்தான் இருக்கும். இன்றைய தேதியிலிருந்து நாம் கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் பணி அல்ல, நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியை நாம் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்தோம் என்பதை மீண்டும் மக்களுக்கு நினைவேற்ற வேண்டிய நிறையிலே, நினைவூட்ட வேண்டிய நிறையிலே இருக்கிறோம். அந்த பணிகளை செய்வோம். மீண்டும் கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பரப்பதற்கு நாம் உழைப்போம். அதற்காக இன்றைக்கு தலைவர் நினைவு நாளிலே சபதம் ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்பை தந்த பகுதி கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.